பலத்தினால என் திறமையினால ஹல்லேலூயா எல்லாத்தையும் சாதிச்சிருவேன். ஆனா இப்ப யாக்கோபு சொல்லுவாரு, என் அரணே என் கோட்டையே நான் நம்பும் கேடகமே பலனெல்லாம் நீதானையா. என் அரணே என் கோட்டையே நான் நம்பும் பலனெல்லாம் நீதானையா. ராஜா இயேசு ராஜா, ராஜா இயேசு ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ பாருங்க, யாக்கோபுக்கு அங்கே நீதியின் விளைச்சல் உண்டாகிறது. பாருங்க, அவனுடைய கண்ணீர் அந்த யாப்போக்கு ஆற்றங்கரையில் அவன் தேவனோடு போராடி ஜெபிக்கிற ஜெபம். ஆண்டவரே, நான் ஒன்றுமே இல்லைப்பா, என்னால் ஏசாவை எதிர்க்க முடியாதுப்பா, என் பலன் எல்லாம் நீங்கள் தான்ப்பா, நீங்கள் என் கூட இருக்கணும் ஆண்டவரே, நீங்கள் என்னை ஆசீர்வதிக்கணும் ஆண்டவரே, நீங்கள் என்னை ஆசீர்வதிச்சாதான் நான் ஏசாவை மேற்கொள்ள முடியும், ஏசாவை நான் எதிர்நோக்க முடியும். ஆண்டவரே, நீங்க எனக்கு வேணும்னு யாக்கோபு அங்க நீதியின் விளைச்சல், அவனுடைய கண்ணீர் அங்கே விதையாக விதைக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. அவனுடைய அர்ப்பணிப்பு, அவனுடைய சரண்டர், அவனுடைய ஒப்பு கொடுத்தல் அங்கே நீதியின் விளைச்சலாக விளைவிக்கப்படுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ யாக்கோபு ட்ரிக்ஸை யோசிக்கல, எப்படியெல்லாம் ஏமாற்றலாம் வழிமுறையை யோசிக்கல. இப்போ அவனுடைய முழு நம்பிக்கையும் கர்த்தர் மேல மாத்திரமே. ஆண்டவரே, நான் என்னதான் விதைச்சாலும் நீங்க மழையை வருஷிக்க பண்ணலனா, நீங்க என் நீதி விளைச்சலை வர்த்திக்க பண்ணலனா என்னால ஒண்ணுமே முடியாது. இப்ப யாக்கோபினுடைய அனுபவம் மாறுது. யாப்போக்கின் அனுபவம் யாக்கோபை மாற்றுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ விதைக்கிறான் பாருங்க, ஆண்டவருடைய பேரையே மாற்றுறார், அவனுடைய அடையாளத்தையே மாற்றுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனாக இருந்தவனுடைய அடையாளம் ஒரே ராத்திரியில எப்படி மாறுகிறது தெரியுமா? ஹல்லேலூயா. இதுவரைக்கும் ஏமாற்றுக்காரர் என்கிற அடையாளம் மாறி தேவனுடைய இளவரசர், பிரின்ஸ் ஆஃப் காட் என்று அவனுடைய அடையாளம் மாறுகிறது. என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற சபையை, இந்த காலை வேளையில உங்களுக்கான தீர்க்க தரிசனமான வார்த்தை, உங்களுக்கான ரேமா, இதுவரைக்கும் உங்களுடைய அடையாளம் என்னவா இருந்தாலும் இன்னைக்கு காலையில அர்ப்பணிப்பீர்கள் என்றால், அந்த யாப்போக்கின் அனுபவத்துக்கு நேராய் உங்களை அர்ப்பணிப்பீர்கள் என்றால், உங்க கண்ணீர் இப்போ விதைக்கப்படுமா? உங்க பிள்ளைகளுக்காக, உங்க தலைமுறைக்காக, உங்களுக்காக நீங்கள் இந்த காலை வேளையில விதைக்கிற கண்ணீர் ஒவ்வொன்றையும் கர்த்தர் துருத்தியில எடுத்து வைத்து உங்க நீதி விளைச்சலை வர்த்திக்க செய்வா. உங்க அடையாளம் மாறுகிறது, உங்க அடையாளம் மாறுகிறது, உங்க அடையாளம் மாறுகிறது. இதுவரைக்கும் நீங்க ஏமாற்றுக்காரர். ஹல்லேலூயா. இனி 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 தேவனுடைய இளவரசன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் அடையாளம் ஆதாரம் நான் நிற்கும் வாழ்வின் அர்த்தம் நீதான் ஐயா. என் அடையாளம் ஆதாரம் நான் நிற்கும் அஸ்திபாரம் நீதான். ஹல்லேலூயா. இதுவரைக்கும் யாக்கோபு என்கிற அடையாளத்தினால நான் சுத்திட்டு இருந்தேன். யாக்கோபு என்கிற அடையாளத்தை வைத்துக்கொண்டு நான் எப்படியும் மேற்கொண்டு விடுவேன். யாக்கோபு என்கிற அடையாளத்தை வைத்துக்கொண்டு எல்லாத்தையும் சாதிச்சிருவேன் நான் நினைச்சேன் ஆண்டவரு. ஆனா இன்னையிலிருந்து என் அடையாளம் மாறட்டும், என் அடையாளம் மாறட்டும், என் அடையாளம் நீங்களா மாறணும். என்னை பார்க்கிறவங்க யாக்கோபா பார்க்க கூடாது, என்னை பார்க்கிறவங்க யாக்கோபா பார்க்க கூடாது, என்னை உங்க பிள்ளையா பார்க்கணும், உங்க இளவரசனை பார்க்கணும். ஹல்லேலூயா. ஜீசஸ். ஆமென். ஹல்லேலூயா. நீதிக்கென்று யாக்கோபு விதைக்கிறான்.
யாக்கோபா வாயாலேயே சொல்ல வச்சார். நம்ம எல்லாருக்கும் தெரியும்ல. அதே 32வது அதிகாரம் 10வது வசனத்துல யாக்கோபு சொல்றான் பாருங்க, அடியேனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளவேனும் பாத்திரன் அல்ல. நான் கோலும் கையுமா இந்த யோர்தானை கடந்து போனேன். இப்பொழுது இவ்விரண்டு பரிவாரங்களையும் உடையவன் நானே. இப்போதான் யாக்கோபுக்கு தெரியுது, எப்பா நான் இவ்வளோத்தையும் சம்பாதிச்சு வந்ததுக்கு காரணம் நான் போட்டு வச்ச அந்த பட்டைகளினால அல்ல. ஓ, நான் தரித்து அங்க விரிச்ச அந்த செடி கொடிகளினுடைய இதனால இல்லை. புள்ளியும் கலப்புமா மாறினது எப்படி? ஆண்டவர் என் மேல பாராட்டின தயவு. தேவரீ அடியேனுக்கு காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளவு வேணும் பாத்திரன் அல்ல. இது என்னால வந்ததல்ல, இது என்னால வந்ததல்ல, எல்லாம் உம்மால வந்தது, எல்லாம் உம்மால வந்தது. ஹல்லேலூயா ஜீசஸ்.